வணக்கம். சத்யேந்திரா பேசுகிறேன். என் சேனல் பேர் சத்யேந்திரா ஃபிலிம் கிரிட்டிக். 3000 தாண்டிச்சு. ரொம்ப தேங்க்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் சொல்லிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. இப்போது இட்லி கடை பற்றி பேச போகிறோம். ஒரு 6-8 மாதம் கழித்து தனுஷ் படம் வந்துட்டுருக்கு. அவங்க டைரக்ட் பண்ண படம் வந்துட்டுருக்கு. ராயன் ஒரு படம் பண்ணாங்க. ராயன் ஓரளவுக்கு நல்லா இருந்தது. இட்லி கடை நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு அவ்வளோ நல்லா இல்லை. ரொம்ப சுமாரான படம் தான். ஏதோ ஒரு கிராமத்தில் நடக்கிற கதை. ராஜ்கிரண் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. தனுஷ் அப்பாவை ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்க ஒரு எப்போ பார்த்தா நான் வயலன்ஸ் அந்த மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. அவங்க பழைப்பே ஒரு இட்லி கடை நடத்திட்டு இருப்பாங்க. அதுதான் அவங்க ஒர்க்கு. ஸோ அதுக்காக அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. காலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சு எப்படி ரெடி ஆனாங்க, எப்படி தனுஷை படிக்க வச்சாங்க, அதுதான் கதை. இப்போ இடையில என்ன ஆகுதுன்ட்டா, தனுஷ் பாம்பேக்கு தனுஷ் பேங்காக் போயிட்டார். இவங்கள பேங்காக் அப்பா இவரை படிக்க வச்சு வேலைக்கு பேங்காக் அனுப்பிட்டாரு. அங்கே ஒரு கதை நடக்குது. சத்யராஜ் ஒரு பெரிய கார்பரேட் ஒரு ஆஃபீஸில் ரொம்ப பெரிய ஒரு மல்டி மில்லியனர். அவருக்கு ஒரு சன்னு அருண் விஜய், அங்கே ஒரு பொண்ணு. அங்கே அந்த பொண்ணுக்கு தனுஷ் மேலே ஒரு மாதிரி லவ் வந்துடும். அந்த லவ் சீன்ஸ் எல்லாம் காட்டவே மாட்டாங்க. எடுத்த உடனே அந்த ஃபர்ஸ்ட் செகண்ட் சீன்லேயே அந்த பொண்ணு நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்கிறோம். பட் அவங்க கல்யாணம் பண்ணிக்கணுன்ட்டு அதுக்கு முன்னாடி கொஞ்சம் லவ் நடந்திருக்கும். அதெல்லாம் காட்டவே இல்லை. டக்குன்னு கதை ஜம்ப் ஆகி அவள் ஸ்ட்ரைட்டாக கல்யாணம் பண்ணிக்கலாம், அங்கேருந்து தான் ஆரம்பிக்கிறோம். அண்டு பேங்காக்ல எல்லாம் கதை காட்டிருக்க தேவையே கிடையாது. இந்த பேங்காக்கே படத்தில் காட்ட மாட்டாங்க. ஒரு பெரிய ஒரு 2-3 பெரிய ஆஃபீஸு. அந்த ஆஃபீஸு பாம்பேயில் கூட இருக்கலாம், மெட்ராஸில் கூட இருக்கலாம். இன்டீரியரில் தான் ஷூட் பண்ணியிருக்காங்க. ஸோ எதுக்கு பேங்காக்கு போகிறேன்னு சொன்னாங்களோ தெரியல. ஏதோ ஒரு பெரிய பெரிய பில்டிங் காட்டுறாரு, ஷார்ட்ஸ் காட்டுறாரு. இந்த பக்கம் சமுத்திரகனி ஒரு கேரக்டர். அவங்க நித்யா மேனன் இருக்கிறான். நித்யா மேனனை லவ் பண்ணிட்டு இருப்பார் கிராமத்தில், தனுஷ் கிராமத்தில். அந்த பொண்ணு தனுஷை லவ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ திடீர்னு ஒரு நியூஸ் வரும், ராஜ்கிரண் இறந்துட்டாங்க, அப்பா இறந்துட்டாங்கன்னு ஒரு நியூஸ் வருது. அவங்க என்ன சொல்கிறாரு, நான் உங்களுக்கு மேரேஜ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறேன், எல்லா வைஐபிஎஸ்க்கும் இன்விடேஷன்லாம் கொடுத்தாச்சு, அது ஒரு பெரிய இன்சல்ட் ஆக போகிறது, நீங்கள் போகாமல் இருந்தால் நல்லது அப்படி சொல்கிறாரு. இல்லை, நான் எங்கள் அப்பாவை பார்க்கணுன்ட்டு தனுஷ் தமிழ்நாட்டுக்கு ரிட்டர்ன் வந்துடுறாரு. சரி, ராஜ்கிரண் இறந்து போயிடுச்சு. ஆக்சுவலி படத்தில் ராஜ்கிரண் டெட் பாடி காட்டுறாங்க தவிர அவர் ஃபேஸே காட்ட மாட்டாங்க. அதுக்கப்புறம் டைலாக்ல அவங்க அம்மாவை கொண்டுட்டார். டைலாக்ல அவங்க அம்மா கூட கொஞ்ச நாள் இறந்து போயிட்டாருன்னு அப்படி கத்தி முடிச்சிட்டாரு. படத்தில் அப்படி பண்ணக்கூடாது. ஒரு ஹீரோ, அவனுக்கு ஒரு அம்மா எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டு, அப்பா எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டு, ஒரு அம்மா இறந்துட்டாங்கன்றது விஷுவல் காட்டிருக்கணும். என்னென்ன நடந்துச்சு அந்த ஃபீலிங் எல்லாம் காட்டிருக்கணும். அது படத்தில் இல்லவே இல்லை. டைலாக் சொல்லி இது பண்ணிட்டாரு. அப்போ தனுஷ் பர்மனெண்ட்டாக வில்லேஜில் செட்டில் ஆகிடுச்சு. அவருக்கும் நித்யா மேனனுக்கு ஒரு மாதிரி லவ் எல்லாம் போயிட்டுருக்கு. நித்யா மேனன் அந்த ஊரில் இருக்கிற தாய் மாமா மாதிரி சமுத்திரகனி லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. பேங்காக் சத்யராஜ் அவர் பொண்ணு, அந்த படத்தில் இன்னொரு ஹீரோயின் வேணும், எல்லாம் வந்துட்டாரு. அவங்க அங்கே சரவணன்ட்டு ஒரு கேமராமேன் நல்ல நல்ல கேரக்டர்லாம் பண்ணுறாரு. அவரு கூட கிராமத்துக்கு ரிட்டர்ன் வந்துடுறாரு. அப்படியே கதை போயிட்டுருக்கு. கதை போன உடனே அருண் விஜய்க்கு தனுஷ் மேலே ரொம்ப கோவம். என் பொண்ணு என் தங்கச்சி எவ்வளோ பணக்காரி, இவனை லவ் பண்ணுறாளான்ட்டு அவர் மேலே கோவமாக இருப்பாங்க. அவங்களும் வந்துட்டாங்க இந்த ஊருக்கு, இந்த தமிழ்நாடுக்கு வந்துட்டாங்க. ஒரு பெரிய வீட்டில் தங்கியிருப்பாங்க. ஸோ அருண் விஜய்க்கும் தனுஷ்க்கும் பயங்கர அப்பப்போ சண்டே எல்லாம் நடக்குது. ஸோ இப்படியே கதை போயிட்டுருக்கு. 1-2 சாங்ஸ் இருக்குது, சுமாராக இருக்குது.
தனுஷ்க்கு எப்படி கதை கொண்டு போகணுன்ட்டு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. ஆக்சுவலி பார்த்தா அந்த ஃபுல் படம் கிராமத்திலே எடுத்திருக்கணும். கதை ரொம்ப சின்னதாக இருக்கு. நீங்கள் எவ்வளோ நேரம் இட்லி சுடுறது காட்டுறீங்க. அதுக்கு மேலே அப்பா இறந்து போயாச்சு, அம்மா இறந்து போயாச்சு, இனிமேல் கதை மூவ் பண்ணவே முடியாது. ஸோ அதனால அந்த பேங்காக் கதை எடுத்திருக்காங்க. அந்த பேங்காக் கதை அந்த அந்த எபிசோடும் அந்த விஷயங்கள் எல்லாம் எடுக்காம இருந்தால் நல்லா இருந்தது. இவங்களுக்கு சின்ன கதையாக இருக்கிறதுனால கதையை எப்படி கொண்டு போகணுன்ட்டு தெரியாமல் போயிடுச்சு. அப்புறம் தனுஷ் அப்பா அப்பா செய்கிற தொழிலே ஆரம்பிச்சிட்டாரு. அவங்க 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 இட்லி கடையை வச்சுட்டு அதே பார்த்துக்கிற மாதிரி ஒரு சின்ன கடை கிராமத்தில். அவங்க அப்பா கிட்ட என்னென்ன கற்றுக்கிட்டாங்கோ அதெல்லாம் அப்படியே பண்ணிட்டு இட்லி கடை இது பண்ணி நடத்திட்டு இருக்காங்க. கடைசியில் சமுத்திரகனிக்கும் தனுஷ்க்கும் பயங்கர பிரச்சனை எல்லாம் வரும். ஏன்ட்டு அவரு ஸ்வேதா மேனன் தான் லைக் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த வில்லேஜில் இருக்கிற ஒரு பொண்ணு. அந்த ஸ்வேதா மேனன் அவன் சின்ன வயசுலேருந்து அவங்க 2 பேரும் கிளாஸ்மேட்ஸ். அப்போ இருந்தால் தனுஷை லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்கிறான். படத்தில் இட்லி கடைன்னு சொல்லியிருக்காங்க தவிர படத்தில் எங்கேயும் ஒரு 2-3 க்ளோஸ்அப் இருக்கு சாம்பார் ஊற்றுறதெல்லாம். படத்தில் சட்னியை காணும். நமக்கு ஒரு இட்லி என்னும்போது சட்னி இல்லாமல் இட்லியில் யோசனை பண்ணி கூட பார்க்க முடியாது. அது ஏன் அப்படி அந்த மாதிரி முக்கியமான ஃபால்ட் பண்ணியிருக்காங்கன்ட்டு தெரியல. இது ரொம்ப பெரிய ஃபால்ட்டுன்னு சொல்ல மாட்டேன். பட் ஒரு சின்ன விஷயம். யாருக்கான இட்லி என்னுடனே சட்னி ஞாபகம் வரும். இப்போ படத்தில் இல்லை. எங்கேயும் மூணு இடத்துல கூட க்ளோஸ்அப்பில் சாம்பார் ஊற்றுறதா காட்டுறாரு. இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் எல்லாம் இருக்குது. நிறைய லாஜிக்கல் மிஸ்டேக்ஸ் எல்லாம் இருக்குது. ஆக்சுவலி அந்த பேங்காக் கதையே வந்திருக்கிற தேவை கிடையாது. 1-2 சாங்ஸ் இருக்குது, நல்லா இருக்குது. 2 ஃபைட்ஸ் இருக்குது. அந்த 2 ஃபைட்டும் ரொம்ப நல்லா இருக்குது. அவ கூட சரவணன் அந்த பேங்காக்ல ஒர்க் பண்ணுற மேனேஜர், அவரு கூட இந்த கிராமத்தில் இருக்காங்க. அடிக்கடி போய் தனுஷ்க்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்க சத்யராஜ் வந்து ஆளை வச்சுட்டு அவங்க அந்த இட்லி கடையெல்லாம் எரிச்சிடுறாரு, பர்ன் பண்ணிடுறாரு, ஃபயர் வச்சிடுறாரு. ஸோ இப்போ அதுக்கப்புறம் எல்லாம் ஃப்ரெண்ட் ஆகிடுறது. இதான் கதை. இதில் பெருசாக கதை இருக்கு ஒன்றும் கிடையாது. ரொம்ப சின்ன கதை. ராஜ்கிரண் அப்பாவை நடிச்சிருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. தனுஷ் நல்லதாக பண்ணியிருக்காங்க. படத்தில் எந்த மாதிரி சுவாரஸ்யமான விஷயமும் கிடையாது. கொண்டு போகிற விதம் கூட சரியில்லை. பெருசாக படத்தில் ஒன்றும் இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை. அவ்வளோதான், பாருங்க. பட் படம் போர் அடிக்காது. ரொம்ப சுமாராக இருக்கு, போர் அடிக்காது. ஒரு வாட்டி உட்காந்து பார்க்கலாம். நன்றி. சத்யேந்திரா பேசிட்டு இருக்கிறேன். என் சேனல் பேர் சத்யேந்திரா ஃபிலிம் கிரிட்டிக். தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு சொல்லிட்டு அவங்களுக்கு கூட சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நன்றி.